நம்ம தட்டை நொறுக்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: தட்டை, கேரட், பீட்ரூட், பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி தழை, லெமன் ஜூஸ், உப்பு. இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கேரட் போடலாம். ஒரு கப்பு பெருசாக எடுத்து வச்சுருக்கோம். அதில் கேரட் போடலாம். கேரட் போட்டுக்கணும். அடுத்து நம்ம பீட்ரூட் வச்சுருக்கோம், அதையும் துருவி வச்சுருக்கோம், அதையும் போடலாம். இது நல்லா கலக்கி விட்டுக்கணும் நம்ம அப்பப்போ. அடுத்து வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம். நல்லா ஃபைனலியாக நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை இதில் போடலாம். வெங்காயம் போட்டாச்சு. அடுத்து நம்ம மிளகா அதையும் சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம், அதையும் நம்ம போடலாம். இப்போ நம்ம மிளகா வச்சிருந்தோம், அதையும் போட்டாச்சு. இப்போ நம்ம வச்சிருக்கிற லெமன் ஜூஸ், அதாவது எலுமிச்சம்பழத்தை நம்ம பொழிஞ்சு வச்சுருக்கோம், அது நம்ம இதில் ஊற்றலாம். உப்பு வச்சிருவோம். அந்த உப்பு தேவையான அளவு அதை உள்ள போடலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி வச்சுருக்கோம், கொத்தமல்லி லைட்டாக போட்டுக்கலாம். கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கலாம், அப்போ கடைசியாக போட நல்லா இருக்கும். போட்டுட்டோம் கொத்தமல்லி. இதுக்கப்புறம் அதோட மெயின் இன்க்ரீடியன்ட் போடலாம். அதோட மெயின் இன்க்ரீடியன்ட் தட்டையை நம்ம உடச்சிக்கலாம். நல்லா உடச்சி போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வேணுங்கிற தொட்டையெல்லாம் உடச்சி போட்டுக்கணும். தட்டெல்லாம் உடச்சி போட்டாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா கலக்கிக்கணும். நல்லா கலக்கிக்கணும். நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம நம்ம எதில் சர்வ் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் நம்ம எடுத்துக்கலாம். கொத்தமல்லி மிச்சம் வச்சோம்ல, அதை அதில் போடலாம். நம்ம ஒரு 2 இது தட்டையோட நம்ம நொறுக்கி வச்சுருந்தது லைட்டாக சொருகி வச்சுட்டோம். இப்படி வச்சு சூப்பராக தெரியும். நம்ம வெஜிடபிள் சாலடும் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்காட்டி கண்டிப்பாக இங்கே தொட்டு பாருங்கள். இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாமா? வாங்க. நல்லா பேருக்கேற்ற மாதிரி நல்லா நொறுக்கலா, நல்லா காரத்துக்கு சூப்பராக அந்த காய்கறியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுக்கு தட்டை நொறுக்கல் ரெடி.